பார்க்க போறோம் அப்படின்னா factorizing trinomial தான். அதுல வந்து splitting the midtermல type 2 பார்க்க போறோம். type 2 என்ன அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தப்ப எக்ஸ்பிரஷன்ல ரெண்டு இடத்துலயுமே பிளஸ் இருந்தது, இங்கேயும் பிளஸ் இருந்தது, சம் கிட்டையும் பிளஸ் இருந்தது, ப்ராடக்ட் கிட்டையும் பிளஸ் இருந்தது. ஆனா இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. அப்ப எப்படி இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்? அதே as usual அதே போல போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து A, இது A, இது B, இது C. ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? A into C பண்ணணும். A into C. A யோட numerical coefficient வந்து 1. So 1 into C வந்து minus 24. So minus 24 is equal to minus 24. இந்த minus 24 என்னன்னா product. இதுதான் வந்து product. இந்த ப்ராடக்ட்டுக்கு தான் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். minus 24ங்கிற ப்ராடக்ட்டுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்ப அடுத்தது வந்து செகண்ட் மிட்ல இருக்கக்கூடிய டேர்ம் என்னன்னா B. Bங்கிற டேர்ம் என்ன? Bங்கிறது வந்து minus 10. இந்த minus 10 அப்படிங்கிறது வந்து sum. இப்ப as usual தான் நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்ப ப்ராடக்ட் வந்து minus 24. இப்ப 24 அதே போல as usual லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் டேபிள் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேபிள் போட்டீங்கன்னா அது வந்து 1 into 24 24. ஓகேங்களா? இது வந்து 2 செகண்ட் டேபிள். ஏன் செகண்ட் டேபிள் போறோம்னா 24 வந்து ஈவன் நம்பர். சோ அது வந்து கம்பல்சரி டிவைட் ஆகும். சோ 2 into 12. 2 12s are 24. ஓகேங்களா? இப்ப 2 plus 4 ரெண்டே ஆட் பண்றப்ப 6 வரும். அப்ப அந்த 6ங்கிறது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. அதனால அது வந்து தேர்ட் டேபிள்ல கண்டிப்பா டிவைட் ஆகும். சோ 3 8s. 3 8s are 24. இப்போ 4th டேபிள் போட்டீங்கன்னா 4 6 are 24. அகைன் என்ன டேபிள் வரலாம்? 6th டேபிள் வரலாம். ஆனா பட் 6th டேபிள் இங்க ஆல்ரெடி வந்துடுச்சு. 6th டேபிள் இங்க வந்துடுச்சு. அதே போல 8th டேபிள் வரலாம். 8th டேபிளும் இங்க வந்துடுச்சு. 12th டேபிளும் வரலாம். 12th டேபிளும் இங்க வந்துடுச்சு. சோ ஒரு டைம் எழுதினா போதும், ரிப்பீட்டடா எழுத வேண்டியது இல்ல. ஆனா இந்த minus 24 வந்திருக்குது. லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் ரெண்டுமே பிளஸ் இருக்கப்ப ரெண்டுமே கம்பல்சரி பிளஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். பட் இப்ப மைனஸ் வந்திருக்குது. மைனஸ் வந்திருக்கப்ப என்ன பண்ணணும்? ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் எடுக்கணும். ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் எடுக்கிறப்ப எந்த நம்பருக்கு மைனஸ் போடணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நமக்கு வரும். எதுக்கு மைனஸ் போடணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா இங்க சம் பார்க்கணும். சம் என்ன இருக்கீங்க? சம் வந்து minus 10. அப்ப மைனஸ்ல இருக்கு சம். அப்ப சம் மைனஸ்ல இருந்துச்சுன்னா பிக்கஸ்ட் நம்பருக்கு நீங்க மைனஸ் சைன் போடணும், ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு பிளஸ் சைன் போடணும். இப்ப இங்க எல்லாத்துக்கும் மைனஸ் போட்டுங்க. பிக்கஸ்ட் நம்பருக்கு ஃபுல்லா மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. இங்க ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு ஃபுல்லா பிளஸ் சைன் போட்டுக்கோங்க. இப்ப இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் வரணும். இங்க வந்திருக்கா? அதே போல பிளஸையும் மைனஸையும் ஆட் பண்றப்ப பிக்கஸ்ட் நம்பர்ல இருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணி பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடணும் அப்படின்னு ஆல்ரெடி எடுத்த கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இப்ப இந்த minus 24 plus 1 எடுத்தோம்னா minus 24 plus 1னா ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். அப்ப நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? minus 23 வரும். ஆனா நமக்கு என்ன வரணும்? சம்ங்கிறது minus 10 அப்படிங்கிறது வரணும். சோ இத வந்து நம்ம ஃபேக்டரா எடுக்க முடியாது. அதுக்கடுத்து minus 12 plus 2. அப்ப இங்க 12 2 மைனஸ் பண்ணா 10 minus 10 வரும். அப்ப இத நம்ம ஃபேக்டரா எடுக்க முடியும். minus 8 plus 3. அப்ப இங்க வந்து minus 5 வரும். minus 5 வந்தா நமக்கு இங்க என்ன வேணும்? minus 10 வேணும். சோ இத நம்ம எடுக்க முடியாது. minus 6 plus 4 minus 2 வரும். சோ இது நம்ம எடுக்க முடியாது. அப்ப நமக்கு என்ன ஃபேக்டர்ஸ், நம்ம எந்த ஃபேக்டர் எடுத்திருக்கோம்னா இந்த ஃபேக்டர் தான் எடுத்திருக்கோம். plus 2 minus 12. ஓகேங்களா? இப்ப நம்ம அகைன் இந்த எக்ஸ்பிரஷனை எழுதிக்கலாம். x squared minus 10x minus 24. ஓகேங்களா? இப்ப x squared minus 10 எப்படி எழுதணும்? minus 12 plus 2. ஓகேயா? x minus 24. இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். x squared plus minus 12 into x minus 12x
ஓகேயா minus 12x இது மல்டிப்ளை பண்ணா plus 2x minus 24 இப்ப இந்த first two expression first two terms க்கு நம்ம காமன் ஃபேக்டர் எடுக்கணும் காமன் வந்து x காமனா இருக்கு சோ x வெளிய எடுத்துறலாம் x minus 12 plus இப்ப இதுல ரெண்டுக்கும் காமன் வந்து 2 அப்ப 2 வெளிய எடுத்துட்டோம்னா x minus 12 நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ரெண்டு பிராக்கெட்டும் ஈக்குவலா இருக்கணும் அப்படினு சொல்லி இப்ப ரெண்டு பிராக்கெட் ஈக்குவலா இருக்கா அப்ப நம்ம ஒரு டேர்ம் எழுதினா போதும் x minus 12 இப்ப இங்க வெளிய அவுட்டர்ல இருக்க கூடியது எழுதணும் x plus 2 ஓகேயா அப்ப இதனோட ஃபேக்டரைசேஷன் என்ன இதனோட ஃபேக்டர்ஸ் இத ஃபேக்டரைசேஷன் பண்றப்ப x² minus 10x minus 24 ஃபேக்டரைசேஷன் பண்றப்ப நமக்கு என்ன ஃபேக்டர்ஸ் கிடைக்குதுன்னா x minus 12 x plus 2 ஓகேங்களா புரிஞ்சுதா ஓகே thank you